வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. குறைகளை கூட நிறைகளாக மாற்றி வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு விவசாயி ஒருத்தர் சந்தையில் போய் 2 பானை வாங்கியிருக்காரு. அந்த 2 பானையையும் ஒரு கம்பில் அந்த பக்கமாக ஒன்று இந்த பக்கமாக ஒன்று கட்டி தினசரி குளத்தில் போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு வருவது வழக்கம். ஆனால் அதில் ஒரு பானை ஓட்டப்பானை. அந்த பானை வீடு வந்து சேரும்போது அந்த பானையில் பாதி தண்ணி தான் இருக்கும். அப்போ ஒரு நாள் நல்ல பானை அந்த ஓட்ட பானையை பார்த்து கிண்டல் பண்ணியிருக்கு. என்னால் நம்ம முதலாளிக்கு ஆதாயம் இருக்குது, ஆனால் ஒன்னால் அவருக்கு நட்டம்தான் இருக்குது. நீ வீடு வந்து சேரும்போது பாதியாக தான் வந்து சேர்றா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த ஓட்டப்பானை அந்த விவசாயிகிட்ட சொல்லியிருக்கு, என்னால் உங்களுக்கு நட்டம் தானே வருது, அதனால் நீங்கள் என்னை ஓரமாக வச்சுக்கிட்டு வேற ஒரு புது பானையை வாங்கி கட்டி தண்ணி எடுங்க அப்படிங்கிறது. அதுக்கு அந்த விவசாயி சொல்லியிருக்காரு, ஒன்னால் நட்டான்னிட்டு யார் சொன்னது, ஒன்னால் எனக்கு லாபம் தான் இருக்காரு. அந்த ஓட்டப்பானை கேட்டிருக்கு, அது எப்படி நீட்டு. இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு வர்றேன், உன்னுடைய பானையிலிருந்து தண்ணி ஒழுகுது. தினசரி நான் அந்த பானையை கொண்டு வரும்போது ஒழுகிற இடத்துல செடிகள் முளைச்சிருக்கு. அந்த செடிகள்ல இருந்து மலர்கள் பூத்துருக்கு. அந்த மலரை பறித்து நான் தெய்வத்துக்கு வைக்கிறேன், எங்கள் அம்மாவுடைய படத்துக்கும் வைக்கிறேன். அது மட்டுமல்ல, அந்த பூக்களை நான் கொண்டு வியாபாரமும் செய்கிறேன். அதனால் ஒன்னால் எனக்கு லாபம்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த ஓட்டப்பானை சந்தோஷப்பட்டிருக்கு. ஆனால் பக்கத்தில் இருந்த அந்த நல்ல பானை நான் ஒன்று தெரியாமல் காயப்படுத்திட்டேன்னுட்டு மனம் வருந்திருக்கு. அதனால் குறைகளை கூட நம்ம நிறைகளாக மாற்றி காட்டுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.